ஹாய் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம அந்த செடியை முதல் முறையாக கட்டிங் பண்ணுறதுக்காக வெயிட்டிங் பண்ணி இருக்கிற செடிகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த டோட்டலாக இதெல்லாம் நம்ம வந்து கட்டி விட போகிறோம். கட்டி விட்டதுக்கப்புறம் கட் பண்ண போகிறோம். இந்த முறை தை அமாவாசைக்காக எப்படா வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், செடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வளர்ச்சியாக இருக்குது. கொடி மாதிரி ஓடி இருக்குங்க. நல்லாவே பாருங்கள், இதெல்லாம் புதுசாக நட்ட செடிகள். இதெல்லாம் பாருங்கள், நிறைய கொடி மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். முதல்ல வந்து நம்ம செடிகளை வந்து இந்த மாதிரி ரொம்ப படர்ந்துருக்கு பார்த்திங்களா, இந்த படர்ந்துருக்கிற செடிகள்லாம் டோட்டலாக வந்து நம்ம வந்து கட்டி விட்டாகணும், ஒரே லெவலில் வர மாதிரி. இதே பக்கத்தில் இருக்கிற செடி பாருங்கள், ரொம்ப மஞ்சள் கலராக இருக்குது. இது எந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய நண்பர்கள் கேட்கலாம், இந்த எல்லோ கலர் வந்து ஏன் வருது அப்படின்ற மாதிரி. இது நம்ம கட்டிங் பண்ணாமல் அப்படியே கொடி அப்படியே ரொம்ப முத்தி இருக்குது. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா, துளிர் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஒரு காரணத்தினால தான் அப்படியே எல்லோஷாக இருக்குது. மற்றபடிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே போல் இதில் பாருங்கள், ரொம்ப ஹைட்டாக இருக்கிற துளிர்கள்லாம் இந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் இந்த இதோட கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வர துளிர் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக வரும். அதே போல் வந்து ரொம்ப க்ரீன் கலராக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உரம் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், உரம்லாம் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்கள், ஆட்டு எரு தான் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். இயற்கை உரங்கள் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ரொம்ப அதிகமாக செயற்கை உரங்களும் பயன்படுத்துகிறேன். ஸோ நம்ம வந்து ஆட்டு எரு வந்து அதிகப்படியாக நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், செடிக்கெல்லாம் நல்ல மனசு இருக்குது. அதே போல் அடி கிளைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய கிளைகளாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த செடிகளை நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். கட்டிங் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி புதுசாக நட்ட செடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தை அமாவாசைக்கு தான் நான் கண்டிப்பாக கட் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் கட் பண்ணாமல் தான் இருப்பேன். இங்கே பாருங்கள், எல்லா செடியுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த செடிகள் எல்லாமே தை அமாவாசைக்கு கட் பண்ணக்கூடிய செடிகள். இங்கே பாருங்கள், டோட்டலாக நிறைய செடிகள் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக கயிறு போட்டு நம்ம கட்டி தான் ஆகணும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கிளைகளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொடி மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். எல்லா செடிகளுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த செடிகள்லாம் வந்து நம்ம கட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து கட்டி விடுற வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதே போல் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கனாவே செடி பக்காவாக நீங்கள் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களோட விடைபெறுவது உங்களை நன்றி, வணக்கம்.